அன்னைக்கு போட்டோ எடுக்க வந்திய அந்த பொண்ணு கூட பழைய நினைவெல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்லல. அந்த பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு அவங்க அப்பா அம்மா வராங்களாம். ரங்கா ரங்கா, அந்த அப்பா அம்மாவுக்கு மத்தியில பொண்ணை நிறுத்தி ஒரு போட்டோ எடுத்து பத்திரிக்கையில பேட்டி கொடுத்தா பத்திரிக்கைக்காரங்க பணம் கொடுப்பாங்க ஐயா. அலையிற, உனக்கு பணம் வரும், எனக்கு என்னாச்சு? அதுல பாதியே நான் உனக்கு தர்றேன். இது நியாயம். எப்ப வர்ற பேட்டி எடுக்க? நாளை காலையில. அப்ப அப்பா அம்மாவை நான் அப்படியே பிளாக் பண்ணி வைக்கிறேன். ஓகே ஐயா. யார் நீங்க? டாக்டர் சிவா. அவர் வீடு தான் இது. பேப்பர்ல ஒரு பொண்ணு போட்டோ போட்டு விளம்பரம் வந்திருந்தது, அது விஷயமா தான் நான் வந்திருக்கேன். ஏற்கனவே ஒரு கடிதம் கூட போட்டிருந்தேனே, நான் வரப்போறதாக. அது நீங்க தானா? டாக்டர் கூட சொன்னாரு நீங்க வர போறீங்கன்னு. வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. ஏங்க, நம்மளுக்கு எந்த ஊரு? மதுரை பக்கம். ஆமா, பொண்ணு இப்படி ஓடி வந்துடுச்சே, ஒரு கண்டிச்சு வளர்க்கலையா? பந்தோபஸ்தா இல்லையா? இந்த காலத்து பொண்ணுங்க எங்களை காப்பாத்திக்க எங்களுக்கு தெரியும்னு சொல்லுதுங்க. அதுங்க சொல்லிட்டா நீங்க விட்டுறதா? அதான் இப்படி அலையறீங்க நீங்க. ஏங்க, பொண்ணுக்கு என்ன வயசு? 18. சதய நட்சத்திரங்க. நட்சத்திரம்லாம் ஏமா எனக்கு சம்பந்தமா பேச போறேன்? அம்மா, இந்த மாதிரி ஓடி வந்துருச்சே, அது என்ன காதல் விவகாரமா இல்ல கண்டிப்பான கல்யாணமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. டாக்டர் எப்போ வருவாரு? நீங்க பேச்ச மாத்தாதீங்க. பொண்ணை பெத்துட்டோமா, ரக்கையை கட் பண்ணி தான் வளர்க்கணும். ரக்கையோட விட்டீங்க, அதுங்க பறந்துரும். ஏன் என் குடும்பத்தை எடுத்துக்கோ, வாடிங்க. இதான் என்னுடைய சம்சாரம். பேரு வள்ளிங்க. ஏன் ஊர் என்னவா? வள்ளிப்பாளையம். உங்க ஊர் கண்டிஷன் எல்லாம் சொல்லு. எங்க ஊர்ல எல்லாம் வீட்டு வாசல்ல கோலம் போட மாட்டாங்க, கோடு தான் போடுவாங்க. எதுக்கு? பொண்ணுங்க தாண்டாம இருக்கணும்ன்றதுக்காக. அவ்வளவு கண்டிஷனுங்க. போட்டான் கண்டிஷன். உங்க அப்பா பொல்லாத கண்டிஷன் போட்டான். வாசல்ல கோடு போட்டவன் கொல்ல பக்கம் கோட்டை விட்டான். இந்த பொண்ணு தாண்ட பார்த்து தட்டிக்கிட்டு வந்துட்டேன். ஏன் சொல்றேன், நான் எல்லாத்தையும் உஷாரா இருக்கணும். தயவு செஞ்சு டாக்டரை கூப்பிடுறீங்களா? ஏன் அவ்வளவு செழிப்பு உங்களுக்கு? பொண்ணை கூட்டிட்டு ஊருக்கு போறப்போ என்கிட்ட சொல்லாம போயிடாதீங்க. ஏன்? ஏன்னா பத்திரிகையில பேட்டிக்கு அரேஞ்ச் பண்ணி இருக்கிறேன். இந்த முகர கட்டியெல்லாம் பத்திரிகையில வரணுமா? என்ன? டாக்டர் வராரு. ஆமா, டாக்டர் வராரு. வணக்கம். வணக்கங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து லெட்டர் போட்டது நீங்க தானே? ஆமாங்க. விளம்பரத்தை பார்த்த உடனே ஆண்டவன் எங்களுக்கு கருணை காட்டிட்டான். எங்க பொண்ணை எங்க கிட்டே ஒப்படைச்சிட்டான்னு நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோங்க. உங்க பொண்ணை எவ்வளவு நாளா காணோம்? வீட்டை விட்டு போய் 6 மாசம் ஆச்சுங்க. எந்த சூழ்நிலையில அவ வீட்டு விட்டு வெளியே போனா? உங்ககிட்ட நான் மறைக்க விரும்பலைங்க. எதிர் வீட்டு பையனோட எங்க பொண்ணுக்கு ஸ்நேகம் இருந்தது. இப்ப காணாம போனதுல இருந்து அந்த பையனையும் காணுங்க. என்னங்க, எங்க பொண்ணை சீக்கிரமா எங்க கூட அனுப்பிச்சிடுங்க. மன்னிச்சுக்குங்க. நீங்க பேப்பர்ல கொடுத்த போட்டோ பார்த்தப்ப அது எங்க பொண்ணோட ஜாடையா இருந்துச்சு. இவங்க என் பொண்ணு இல்லைங்க. அம்மா, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்னம்மா? பத்திரிகையில போட்டோ பார்த்துட்டு அவங்க பொண்ணா இருக்குமோன்னு வந்தாங்களே, அவங்க என்ன பார்த்தாங்க. அவங்க பொண்ணு இல்லைன்னு போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையும் இப்போ இருக்கிற வாழ்க்கையும் இப்படியே நிலைச்சு இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதுதாம்மா என் ஆசை. ஏ ரங்கா, வாயாங்க. என்ன போட்டோ? அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா வந்தாங்களா? வந்தாங்களே. பத்திரிக்கை பேச்சு விஷயமா சொன்னியா? சொன்னேனே. வெரி குட் வெரி குட். எப்ப அவங்க பார்த்து கேள்வியெல்லாம் கேட்கலாம்? ஏன் வயிற்றுச்சல் கிளப்புற? அவங்க நேரா வந்து அந்த பொண்ணை உத்து பார்த்தாங்க. இது என் பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. விஷயமே சப்புன்னு போச்சு. ஐயே. யோ, இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? இப்ப அப்பா அம்மா வந்தாங்களே, அவங்க பொண்ணு எதிர் வீட்டு பையனோட ஓடி போச்சான். பரவாயில்லையே, இது அந்த பொண்ணு கதையை விட நல்லா இருக்கே. ஓடி போன பையனையும் பொண்ணையும் சந்திச்சு ஒரு பேட்டி எடுத்தா நல்ல காசு கிடைக்குமே. கூடவே இருக்கிற பொண்ணை பத்தியே விசாரிக்க முடியல. இப்ப ஓடி போனவளை பத்தி நான் விசாரிக்கணுமா? ரங்கா, முயற்சி பண்ணாம நம்ம சம்பாதிக்க முடியாது. உன் வீட்டுல தங்கி இருக்குதே ஒரு பொண்ணு, அதுக்கு ஏதாச்சும் விசாரிச்சுக்கிட்டே இரு. டக்குன்னு ஞாபகம் வந்து அட்ரஸ் சொல்லிடுச்சுன்னு வை. பெத்தவங்க ஒரு பக்கம், பத்திரிக்கைக்காரங்க ஒரு பக்கம், பணத்தை கொட்டிக்கிட்டே இருப்பானுங்க. அப்படின்றடி. இப்ப நீ என்ன பண்ற? உன் பாக்கெட்ல இருந்து ஒரு 50 ரூபாய் எனக்கு தரேன். இந்த அப்பகாரம் எடுத்துன்னு வந்து கொட்டுறான் பாரு பணம், அதுல இந்த 50 எடுத்துக்கிறேன். இப்போ கைவசம் ஒண்ணும் இல்ல, அப்புறமா தர்றேன். வர்றேன். 50 ரூபாய்க்கு ஐவேஜ் இல்ல, கழுத்துல ஒரு கேமராவை மாட்டிக்கலாம், வாயில ஒரு சிகரெட்டை வச்சுக்கலாம். என்னங்க
நல்லா இழுத்து பாரு, எவனாவது கேப்ல உள்ள புந்துற போறான். நல்லா இழுத்து பார்த்தாச்சு. இத பாரியா, இன்னைக்கு நம்ம ஊட்டி போட்டிங்ல போலானே. போட்டிங்கும் போலாம், அங்க ஷூட்டிங் நடக்குதா, அங்கேயும் போலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்க தம்பதிங்க ஒண்ணா கிளம்பிட்டீங்க? அறிவு இருக்குதா உனக்கு? தம்பதிகள் ஆனதுக்கு அப்புறம் இவ மேற்க, நான் கிழக்கவா போவேன்? ஆமா, நீ எங்க வந்த? இந்த ஞாபக சக்தி வராம ஒரு பொண்ணு இருந்ததே, அத பத்தி ஏதாவது விசாரிச்சீங்களா? ஏதாவது நியூஸ் உண்டான்னு கேட்டு போலான்னு வந்தேன். நீ இவ்வளவு அவசரப்பட்டா பிரயோஜனம் கிடையாதுயா. ஆனானப்பட்ட டாக்டர், மேல் படிப்பு படிச்சவரு, அவரே அந்த பொண்ணை குணப்படுத்த முடியாம அல்லாடுறாரு. அம்மாடி வள்ளி, உன் புருஷனுக்கு இது பத்தாது. ஏய், எது பத்தாதுன்ற நீ? இந்த சாமர்த்தியம். அதான பார்த்தேன். ஒண்ணுமில்லம்மா, அந்த பொண்ணுடைய அப்பன் ஒரு கோடீஸ்வரன் வையி, உன் பொண்ணு பலான இடத்துல இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சு எழுதி போடுறோம்னு வையி, பொண்ணு கிடைச்ச சந்தோஷத்துல ஆஸ்தியில பாதியை நமக்கு எழுதி வச்சிடலாம்ல. அடியாத்தி, அப்படி கூட கோடீஸ்வரன் பாதி ஆஸ்தி எழுதிடுவாரா? பணமா பெருசு. நானே அந்த பொண்ணுக்கு அப்பனா இருந்தா கண்டிப்பா எழுதுவேன். எதுல கண்ணா, எதுல எழுதுவ? பத்திரிகையிலையா? 40 பைசா டீயை குடிச்சிட்டு ஓசியில புகை விடுறவ நீயா எழுதுவ? அட நீ ஒண்ணு, அந்த ஆள் ஒரு பேச்சுக்கு தானே சொல்றாரு. அவரு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே கூட ஒரு ஆசை வந்திருக்கு. அந்த பொண்ணை நம்ம விடாம ஏதாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கணுமியா. நீ புத்திசாலி. அடிக்கடி என் கையை நிட்டுற. இனிமே வீட்டு பக்கம் நீ வரக்கூடாது. போட்டோ ஸ்டுடியோவிலே இரு, நீ கழுவினே இரு. சொல்றதை கேட்டுக்கினியா? ரங்கா, திடீர்னு பொல்லாத சந்தேகம் வந்துருச்சு. ஏயா சந்தேகம் வருது? சந்தேகம் வரக்கூடாதியா? நம்ம போட்டிங் போலாமா? போலாயா? எனக்கும் போட்டிங்னா ரொம்ப ஆசை. பாதி லேக்ல கவுத்துருவேன், ஜாக்கிரதை. அட வாயா. உட்காருமா. மா, உன்னை தொல்லை பண்றோன்னு நினைக்காதம்மா. நல்லா யோசிச்சு உன் சொந்த ஊர் எதுன்னு சொல்லுமா. எனக்கு எந்த யோசனையும் வரல. எதையாவது நினைச்சா குழப்பமா தான் இருக்கு. இத பாருமா, குழப்பமா இருக்குன்னு யோசனை பண்றது விட்டுறாதமா. அதானே, மூளைய லூசா விட்டுடு. தலைய 2 அசைக்கு அசைக்கி ஒவ்வொன்னா கொண்டான்ற. நாங்க என்ன மொத்தமாவா கேக்குறோம்? இன்ஸ்டால்மெண்ட்ல கொடு. டாக்டர் உனக்கு பழைய ஞாபகம் வரலன்னு இங்கிலீஷ் வைத்தியம் பாக்குறது பிரயோஜனம் இல்லங்கற. அட சொல்லுங்க. அதாவதுமா, உனக்கு என்ன ஆயிருக்குது? ஒரு விபத்துல தலையில அடிபட்டு எண்ணங்கள்லாம் அப்படியே ஜாமாய் ஒரே இடத்துல தேங்குது. அதை அப்படியே பரவலா எடுத்துட்டு வரணும். நீ என்ன பண்ற? தலையில அடிபடாம செவுத்துல நங்கு நங்குன்னு முட்டிக்கோ, எல்லாம் வந்துரும். என்னால முட்டிக்கவும் முடியாது, மோதிக்கவும் முடியாது. எனக்கு கொஞ்சம் அமைதியா இருக்க விடுங்களேன். அமைதியா விடுனா நீ கேட்டதானே? யாரு நானா? உங்க வாயை வச்சு கொஞ்சம் சும்மா இருங்க. என் வாயை வச்சுக்கின்னு நான் சும்மா இருக்கணும்ன்றியா? சீ, சும்மாரு. வாய முடியா. அம்மாடி, லேசா ஏதாவது யோசிச்சு சொன்னீங்கன்னா அங்கிருந்து ரூட்டு போட்டு பிடிச்சுக்குவேன் நானு. எங்களுக்கும் ஒரு 5000 10,000 கிடைக்கும். ஏமா, நீ எந்த ஊர்லமா பிறந்த? நான் எங்க பிறந்தேன்? என்ன நம்மளையே கேக்குது இது? ஏமா, நீ படிச்ச பள்ளிக்கூடத்து பேராவது ஞாபகத்துல வருதா? கரெக்ட்மா. பள்ளிக்கூட பேர் மட்டும் சொல்லு, மத்தத ஹெட்மாஸ்டர் கிட்ட கேட்டு நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நோ, ஐ அம் நாட் கெட்டிங் எனிதிங். ஒன்னு தெரியுது, இது கிராமம் இல்ல, சிட்டி. இங்கிலீஷ்ல பேசுது, கான்வென்ட்ல படிச்சிருக்கணும். அதானே. எந்த ஒரு கான்வென்ட்மா? மெட்ராஸா? இந்த சமுத்திரம் பீச் எல்லாம் இருக்குமே. அறிவு கட்ட முண்டம். பீச் சமுத்திரம் ரெண்டுமே ஒண்ணு தாண்டி. இப்ப நான் கேக்குறேன் பார். ஏம்மா, மதுரை கான்வென்ட்டா? அதான் காமாட்சி அம்மன் கோயில்லாம் இருக்குமே, அந்த ஊர் அம்மா? இப்ப நீதாயா குழப்பற. மதுரையில காமாட்சி அம்மன் கோயிலா, மீனாட்சி அம்மன் கோயிலியா? அந்த குழந்தைய போட்டு நீ குழப்பாத. நமக்குள்ள எதுக்கு சண்டை? அது கோயில் பேரை சொல்லட்டும், அதை வச்சு ஊர் பேரை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏமா, இந்த கோயில் பக்கத்துல குளம் இருக்கிற மாதிரி ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? கிழிஞ்சது கிருஷ்ணகிரி வரைக்கும். கோயில்னா பக்கத்துல குளம் இருக்குண்டி. நீ கம்முன்னு இரு, நான் கேக்குறேன் பாரு. ஏம்மா, நீ சின்ன வயசுல பாண்டிகிடி ஆண்டி இருந்தீங்கன்னா கூட ஆடிச்ச பொண்ணு அது பேரை சொல்லு, அங்கிருந்து ரூட் போட்டுக்கிறேனா? என்ன ஏன் இப்படி தொல்லை பண்றீங்க? மா, தொல்லை பண்ணலமா. இப்ப நான் உன்னை சும்மா விட்டுறேன். ராத்திரி பூரா நல்லா தூங்கு. காலையில இருந்து ஏதாவது ஞாபகத்துக்கு வந்ததுன்னா உடனே இந்த டைரியில எழுதி கொடுமா, நான் பாத்துக்கிறேன். பெரிய நியூசன்ஸா போச்சு. அந்த பொண்ணு போயிடுச்சேன்னு அனாவசியமா நீ விட்டுறாத. சரி. அது எங்கெங்க போய் நிக்குதோ அங்கெல்லாம் நீ நில்லு. சரி. அது படுத்துக்குச்சின்னு வச்சுக்கோ, லொடுக்குன்னு நீயும் படுத்துக்கோ. அது தூங்குனா நீ தூங்க கூடாது. ஏன்? அது தூக்கத்துல ஏதாவது உளரும், அதை உடனே டைரியில நோட் பண்ணிக்கிறேன். அங்க இருந்து நான் ரூட் போட்டுக்கிறேன். இவ்வளவு பாடுபட்டு தண்ணியை ஊத்தி செடியை நான் வளர்க்க வேண்டியது. எவ்வளவு பூவை கிள்ளி பிச்சோடால வச்சுக்கோங்க. வாயா போட்டோ. ஏன்பா, பத்திரிக்கைக்கு நியூஸே கொடுக்கறது இல்லையா? அந்த பொண்ணுட்ட ஏதாச்சும் பேசுனியா? உனக்கு ஏதாவது புரிஞ்சதா? ஒண்ணு புரிஞ்சது. டாக்டரும் அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஐயே, கல்யாணமா? யோ, அவங்க ஏதோ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. நீ ஏன் சலிச்சுக்கிற? இல்ல, வர்ற வரும்படி பாதிக்குமேன்னு பாக்குறேன். இத பாரியா, ஒரு விதத்துல அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது நல்லதுயா. அந்த பொண்ணு கிட்ட விஷயத்தை வாங்குறதுக்குள்ள நான் அல்லாடி போயிட்டேன். சரி, கல்யாண விஷயத்தையாவது பத்திரிக்கையில போட்டுட்டுமா? இரியா, இன்னும் அவங்களே இன்விடேஷனே பிரிண்ட் பண்ணல. அதுக்குள்ள ஒரு கையில வச்சுக்கிற, ஒரு கையில பேப்பரை வச்சுக்கிற. கண்ணா, நான் சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டையும் ஒட்டு புறப்படு. ஷோபா, ஏன்னா 1 மணி நேரம் ஃளைட் லேட்டா வந்தது. மெட்ராஸ்லயே லேட்டா? இல்ல நாங்க பிளேன்ல பறந்திருந்த போது பைலட் ஒரு டீ கடையை பார்த்துட்டோம்.
இறங்கி டீ குடிக்க போயிட்டான். பைத்தியம் பைத்தியம். சிவராமா, நாங்க பிளேன்ல ஏறி உட்கார்ந்தோம். 10வது நிமிஷத்துல எல்லாரும் இறங்கடான்னு. ஏண்டான்னு கேட்டோம். ஏதோ இன்ஜின்ல கோளாறுன்னா 1 hour போட்டுட்டான். சிவராமா, இதே அமெரிக்காவா இருந்தா ஒவ்வொரு பேசஞ்சரும் $5,00,000 டேமேஜ் வாங்கினே. போட்டு மாமா, மறுபடியும் அமெரிக்காவுக்கு போறதா உத்தேசமா? நோ நோ, அமெரிக்காவுக்கு ஒன்ஸ் ஃபார் ஆல் குட் பை சொல்லியாச்சு. இனிமே இந்தியால தான் பர்மனண்டா தங்க போறேன். மாப்பிள, வீட்டை ரொம்ப பிரமாதமா அமக்கலமா கட்டிவிட்டீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஜானகி, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரிமா. உன் புள்ள ஓஹோன்னு வந்துட்டான். லக்கி ப்ளோக், அதிர்ஷ்டக்காரவன். ஆமாண்ணா, இந்த குன்னூர்லயே நம்ம சிவராமன் தான் நம்பர் 1 டாக்டர். அப்படியா? வெரி குட் வெரி குட். சிவராமா, இந்த மாதிரி ஒரு பங்களா மெயின்டைன் பண்ணணும்னா அமெரிக்காவுல மாசம் $4,000 சம்பாதிக்கணும்னு. நீங்க அதை விட அதிகமா சம்பாதிச்சிருப்பீங்களா மாமா? நான் வாரத்துக்குள்ள $4,000 சம்பாதிச்சேன். இப்ப அதெல்லாம் எங்கன்னு கேக்குறியா? போயிடுத்து. gone with the wind. சார் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். ஜானகி, யார் இது? நம்ம சொந்தக்காரனா? சார், இந்த வீட்டு சிக்கன், கிச்சன், கார்டன், அப்ஸ்டர்ஸ், டவுன்ஸ்டர்ஸ், வாட்டர் டேங்க், நாய்கூடு இவ்வளவுத்துக்கு நான் தான் இன்சார்ஜ். எவ்வளவு பொறுப்பு பாத்தீங்களா? You are all in all in Yes, this sir. house. அண்ணா, இவன் நம்ம வீட்டு வேலைக்காரன். அதாம்மா ஒரு நாசுக்கா அமெரிக்கன் டைப்ல அவருக்கு எடுத்து சொல்றேன் இன்சார்ஜ்னு. இங்க வாடி. சார் இதான் யாரது? உங்க பொண்ணா? என் சம்சாரம் சார். செகண்ட் ஒய்ஃபா? நோ, ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட். ஆமா, பாக்கறது கூலா இருக்கா? ஊர்ல புச்சா நோண்டி எடுத்து மாமா, கோஸ் மாதிரியா இருப்பாளே. முதல்ல நீங்க குடிச்சிட்டு வாங்க, அதுக்குள்ள லஞ்ச் ரெடி ஆயிடும். குடிக்கணுமா? நோ குளியல். ஃபர்ஸ்ட் லஞ்ச், அப்புறம் குளியல். தட் இஸ் தி அமெரிக்கன் வே ஆஃப் அண்ணா, குளியல். உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு என்னென்ன பிடிக்கும்? பாயில்ட் எக்ஸ், பிரெட் ஸ்லைஸ், ஆம்லெட். சிவராமா, உங்க அம்மா இருக்காளே, அவ எனக்கு சொந்த சித்தி பொண்ணு. மெட்டர்னல் கசின். உங்க 2 பேரையும் விட்டா எனக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிறது யாருமே கிடையாது. எல்லாரும் பை பை சொல்லிட்டு கோனே கோன். நீங்க அமெரிக்காவுக்கு போய் எத்தனை வருஷம் ஆகுது? அமெரிக்காவுக்கு 40 வருஷம் ஆச்சு. சாலிட் 40 இயர்ஸ். ஆமாண்ணா, இடையில நீங்க இந்தியாவுக்கு வரவே இல்லையா? வந்திருந்தேனே. 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா செத்து போகும்போது வந்திருந்தேன். அவ்வளவுதான். அப்புறம் வரவே இல்லை. சிவராமா, இத்தனை வயசு வரைக்கும் உங்க மாமா கல்யாணமே பண்ணிக்கல, தெரியுமா உனக்கு? நிஜமாவா? ஆமாடா, கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கணும்னு கேக்குறேன். மேரேஜ் இஸ் a commitment. கல்யாணம் ஒரு கால் கட்டுங்கிறேன். சிவராமா, கல்யாணம் பண்ணிக்கலையே தவிர லைஃப ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டேன். எப்படின்னு கேக்குறியா? ஒரு கனடியன் கேர்ள், ஒரு இட்டாலியன் கேர்ள், ஒரு பிரெஞ்சு கேர்ள், ஒரு அமெரிக்கன் கேர்ள், எல்லாரும் கொஞ்ச நாள் என் கூட மனைவியா இருந்துட்டு அவ பாட்டுக்கு டாட்டா காட்டிட்டு போயிட்டா. நானும் டாட்டா காட்டி விட்டேன். சொல்லாத கிளம்ப மாமா நீங்க. சிவராமா, யார் இந்த பொண்ணு? லட்சணமா இருக்காளே. பேரு லக்ஷ்மி. லக்ஷ்மி, இவர் என் மாமா டாக்டர் சங்கர். நமஸ்காரம். நமஸ்காரம். அமெரிக்காவில் ஃபேமஸ் சர்ஜன். இப்ப எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு மை ஓன் நேட்டிவ் பிளேஸ், என் சொந்த ஊரு கும்பகோணத்துல வந்து செட்டில் ஆயிட்டேன். அங்க போர் அடிச்சு சரி ஜானகி சிவராமனை பார்த்துட்டு போலாமே இங்க வந்தேன். பாருமா, வயசானவன் தானே என்ன அலட்சியப்படுத்திடாதமா. என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்கம்மா. சரிங்க. இந்த இங்க எல்லாம் வேண்டாம், என்னையும் மாமானே கூப்பிடலாம். கூப்பிடுமா. சரிங்க மாமா. வெரி குட் சிவா. இவ்வளவு சின்ன ஊர்ல ஒரு அருமையான கிளினிக் கட்டிருக்க. இதே மாதிரிதான் அமெரிக்காவிலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் மாதிரி கிளினிக்ஸ் கட்டி தள்ளி இருக்காங்க. சிவா, அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் என்ன வைத்தியமா பண்றாங்க? எல்லாம் பணத்தை கொள்ளை அடிக்கிறாங்க, அதுவும் டாலர்ஸ்ல. ஸ்டாப் 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 ஸ்டாப், கொஞ்சமா. ஆமா, நீ லட்சுமி தானே? ஆமா. சிவா, இந்த பொண்ணு இங்க வேலை பார்க்கறாளா? ஆமா, ஹானரி ஜாப். நீ போமா. வாங்க. சிவா, இந்த பொண்ணு நல்ல கிடையா இருக்கா. அப்போ இங்கேயும் வேலை பார்க்கறா, நம்ம வீட்லயும் இருக்கா. நம்ம வீட்டுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்? அவளை பத்தின எல்லா விவரங்களையும் டீட்டெயிலா சொல்றேன், உள்ள வாங்க. ஓகே.